நேரத்தில் வேண்டுமானால் எப்படி வேணாலும் வரும். ஆனால் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? நான் தெளிவா சொல்றேன். யார் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில 5-6 இடம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி. வரப்போற தேர்தலுக்கு 2 கூட்டணிக்காக 2 பேரை பேச வைக்கிறேன். நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? எங்க இதே தமிழ்நாட்டுல தாங்க தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ற நடுவுல 3 நாள்ல ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியவே பிடிச்சு. இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணி எல்லாம் அப்படியே இருக்குமா? ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே கேட்டு பாருங்கள், விடை அப்போது தெரியும். அதனால பல மாறுதல் வரும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் வரும். ஆனால் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? நான் தெளிவா சொல்றேன். யார் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில 5-6 இடம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி. அந்த விருப்பம் இல்லைன்னா அவர்கள் எதிர்கட்சி. அதனால சீனிவாசன் சிரிக்க கூடாது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம், ஒரே ஒருவரோடு மட்டும் சேர முடியாது, அது பாஜக கூட. அதனால உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. 26 தேர்தல் எப்படி வரும் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு முடிவை மட்டும் கண்டேன் சீதையை போல சொல்லிட்டேன். காங்கிரசுக்கு யார் மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றின்னு. ஆனால் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம்.